லிங்குசாமியின் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் பொன்ராம் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ் ஜோடியாக நடித்துள்ள ரஜினி முருகன் படத்தின் ரிலீஸ் பல மாதங்களாக தள்ளிக்கொண்டே போகின்றது. அப்படத்தை ரிலீஸ் செய்ய முடியாத அளவிற்கு ரஜினி முருகன் படத்தின் தயாரிப்பாளரான இயக்குனர் லிங்குசாமி மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கியுள்ளார். கமலை வைத்து தயாரித்த உத்தம வில்லன் படத்தினால் ஏற்பட்ட கடனை சமாளிக்க முடியாமல் ரஜினி முருகன் படத்தின் மீது சுமையை இறக்கி வைத்துள்ளார் லிங்குசாமி. அந்த சுமைதான் தற்போது ரஜினி முருகன் படத்தை ரிலீஸ் செய்ய முடியாத அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்து லிங்குசாமியை மிரட்டிக் கொண்டிருக்கிறது. என்றாலும் மனம் தளராத லிங்குசாமி ஒவ்வொரு பிரச்சனையாக பேசி முடித்து ரஜினி முருகன் படத்தை டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளாராம். மேலும் இந்த படத்தை தமிழகம் முழுக்க வேந்தர் மூவிஸ் வெளியிட இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது. தற்போதைய தகவலின்படி வேந்தர் மூவிஸ் விலகி கொண்டு விட்டதாகவும், சென்னை நீங்களாக தமிழகம் முழுக்க மதுரை அன்பு வெளியிட உள்ளதாகவும் தகவல் அடிபடுகிறது. இந்த தகவலை உறுதிப்படுத்துவது போல் சில தினங்களுக்கு முன்பு பிரிவு தியேட்டரில் ரஜினி முருகன் படத்தை தன் சகாக்களுடன் பார்த்துள்ளார் மதுரை அன்பு. 35 கோடி கொடுத்து வாங்கும் அளவிற்கு படத்தில் விஷயம் இருக்கிறது என்று மதுரை அன்புவிற்கு தோன்றினால் மட்டுமே ரஜினி முருகன் படம் டிசம்பர் 4 அன்று வெளியாகும். இல்லை என்றால் மீண்டும் சிக்கல்தான் என்கிறார்கள் மதுரை அன்புவுக்கு நெருக்கமான மீடியேட்டர்கள்.